ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, எங்கள் ஊர் அருப்புக்கோட்டையில் பங்குனி திருவிழா வந்து ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு முதல் நாள் ஃபங்க்ஷனாக வந்து ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி தான் வந்து என்னென்னா முதல் நாள் திருவிழா. திருவிழாவினோட முதல் நாள் வந்து என்ன மெயினான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, கொடிமரத்தில் வந்து என்னென்னா கொடிப்பட்டத்தை வந்து ஏற்றுவாங்க சாமிக்கு. அதுக்காகத்தான் வந்து என்னென்னா கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்து என்னென்னா கூட்டம் வந்து என்னென்னா கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, கூட்டம் வந்து அதிகம் தான். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து என்னென்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து என்னென்னா ரொம்ப லேட்டாக போனோம் அப்படின்னா க்ரௌடு வந்து அதிகமாக இருக்கும், நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் போயிட்டோம். போய் உள்ள சாமியை பார்க்கணும். உள்ள சாமியை பார்க்குற இடத்துல வந்து என்னென்னா க்ரௌடு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அது போக வந்து என்னென்னா அங்கே உற்சவ மண்டபத்துலேயும், இது வந்து பூக்குழி இறங்குற இடம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துலையும் சரி இல்லைட்டு கூட்டம் அதிகமாக இருந்தாங்க. கொடிப்பட்டம் வந்து என்னென்னா வரும்போது கூட வந்து கூட்டம் வரும். இன்னும் வந்து என்னென்னா கோயிலுக்கு வந்து கொடிப்பட்டம் வரல. என் கோயில் வந்து நாடார் உறவின் முறைக்கு வந்து அருப்புக்கோட்டை நாடார்கள் உறவின் முறைக்கு வந்து என்னென்னா பாத்தியப்பட்ட ஒரு சன்னதி. அதனால் வந்து என்னென்னா கொடிமரத்தில் ஏற்ற கொடிப்பட்டம் வந்து அருப்புக்கோட்டை நாடார்கள் உறவின் முறையிலேருந்து வரும். ஒவ்வொரு நாள் திருவிழாவும் வந்து என்னென்னா ஒவ்வொரு மண்டகப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அதாவது அரிசி தரப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தரப்பு வச்சுருப்பாங்க. வந்து அவங்க தான் வந்து என்னென்னா அந்த நாளுடைய ஃபங்க்ஷன்ஸில் வந்து என்னென்னா கொண்டாடுவாங்க. சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்குரிய எல்லாமே அந்த மகமைப்படையிலேருந்து தான் வந்து என்னென்னா வரும். வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து என்னென்னா எங்கள் ஊர் அம்மா, அதாவது ஆத்தான்னு சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா உள்ளே சரியாக எங்களால் உள்ளே போய் தான் எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து என்னென்னா கோயிலுக்கு உரிய உற்சவ மண்டபம். அதாவது அம்மனை வந்து என்னென்னா அலங்காரம் எல்லாம் பண்ணி கொண்டாந்து அங்கே நடுவில் வச்சுருப்பாங்க. இது வந்து ஆனால் வந்து இது வந்து ஸ்கூலுக்கு வந்து சம்மந்தப்பட்டது. எஸ்பிகே கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு கலையரங்கம், அதில் தான் வந்து உற்சவ மண்டபத்தை வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து சாமிக்கு வந்து பரிவார வச்சுருக்காங்க. அது போக கொலுமண்டபம் வேறு இருக்கும். இது நான் கொலுமண்டபத்தை கொண்டு போய் காட்டுறேன். இங்கே வந்து அந்த கலையரங்கத்தில் தான் வந்து என்னென்னா நிகழ்ச்சி இதெல்லாம் வந்து என்னென்னா பட்டிமன்றம், டான்ஸு, இந்த மாதிரியானதெல்லாம் வந்து கலையரங்கத்தில் நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து என்னென்னா கொலு மண்டபம். இங்கே கொலு எல்லாமே வச்சுருப்பாங்க. அது போக வந்து என்னென்னா சாமிக்கு வந்து என்னென்னா ஏதாவது வேண்டிக்கிட்டு பொம்மை இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு பொங்கலுக்கு முதல் நாள் வந்து இங்கே உள்ளேயும் வைப்பாங்க. கோயிலுக்குள்ளேயும் வந்து என்னென்னா பொம்மையை வந்து என்னென்னா வேண்டிகிட்டு வைப்பாங்க. அது போக சைட்லையும் வைப்பாங்க. அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் அதை வைக்கிற நாளில் போய் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். கொலுமண்டபத்தெல்லாம் வந்து என்னென்னா நிறையா புது புது பொம்மையெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. இன்னும் வந்து கோயிலுக்கு வந்து கொடிப்பட்டம் வந்துக்கிட்டு இருக்கு உறவின் முறையிலேருந்து. அது போக உறவின் முறைக்கு சம்மந்தப்பட்ட கோயில்கள், முருகன் கோயில், எல்லா கோயிலுக்கும் வந்து என்னென்னா கொண்டு போயிட்டு கொண்டு வருவாங்க. கொடிப்பட்டம் வந்து வந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. வந்து பார்த்துட்ருக்காங்க. இது வந்து சன்னதிக்கு உள்ளே போகிற பாதை. கொடி வந்துகிட்ருக்கு. முன்னாடி வர்றது வந்து ஆளி பொம்மைன்னு சொல்லுவாங்க. இது வந்து டெய்லியுமே வந்து என்னென்னா ஒவ்வொரு மண்டகப்படிக்காரவங்க வந்து என்னென்னா சாமிக்கு வந்து பூஜை பொருட்கள் கொண்டாடும் போதில் அந்த இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. இது வந்து சின்ன பிள்ளைய எங்கள் ஊரில் வந்து சின்ன பிள்ளைங்களாலும் சரி, பெரிய ஆளுங்களாலும் சரி, எல்லாருமே வந்து என்னென்னா விரும்பி பார்ப்பாங்க.
அந்த டான்ஸ் வந்து பார்க்குறதுக்காகவே வந்து ஒரு கூட்டம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கோயிலில். டெய்லி சாயங்காலம் வந்து என்னென்னா சின்ன பிள்ளையில வச்சுருக்கிறவங்க எல்லாருமே கொண்டாந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து என்னென்னா முதல் நாள் மண்டக படிக்காரவங்க வந்து இந்த பட்டம் சாமிக்கு வந்து என்னென்னா கொடிமரத்தில் கட்டுறதுக்குரிய அந்த படத்தை வந்து கொண்டாந்துட்ருக்காங்க. படத்தை வந்து கொண்டாந்துட்ருக்காங்க. அதில் வந்து சாமியோட படம் வந்து என்னென்னா வரைஞ்சிருப்பாங்க. வரைஞ்சி வாங்கிட்டு வருவாங்க. கார்டு அப்படின்னு எதோ சொல்லுவாங்க. அதில் தான் வந்து சாமியோட முகத்தை வந்து முழுசாக வரைஞ்சி கொண்டாடுவாங்க. அப்போ பின்னாடி வந்து இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்டு வந்து என்னென்னா பின்னாடி ஆடிட்டு வருவாங்க. கொடிப்பட்டம் வந்து இப்போ வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து என்னென்னா கூட்டமே இல்லாத மாதிரி பார்த்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு முன்னாடி கொடிப்பட்டத்தை வந்து என்னென்னா கொடிப்பட்டத்தை வந்து கோயிலில் வந்து சாமிக்கு பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து எல்லாம் முன்னாடி கொண்டு போயிருப்பாங்க. இது பின்னாடி வந்து டான்ஸ் ஆடிட்டு ஆர்டிஸ்ட் குரூப் பார்த்துட்ருக்கீங்க. உள்ள அந்த கொடி பட்டத்தை கொண்டு போய் கொடுத்த பிறகு சாமிக்கு வந்து அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே செஞ்சு அந்த பட்டத்துக்கும் வந்து என்னென்னா பூஜையெல்லாம் உள்ளே செஞ்சுட்டு அதை கொண்டு போய் கொடிமரத்தில் மேலே கெட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கெட்டினதுல தான் வந்துட்டு சட்டி இந்த மாதிரி சாமிக்கு வந்து பூக்குழி இறங்குறது இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து வேண்டி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கையில் காப்பு கட்டுறது எல்லாமே அதுக்கடுத்து உள்ள ஐயர்கிட்ட கொடுத்து கையில் வந்து காப்பு கட்டிக்கிடுவாங்க. விசேஷம் வந்து நல்ல முறையில் ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை வந்து கண்டினியூஸாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹாப்பி அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.